அந்த காலத்துல ஒருத்தரை விசாரிக்கவே வித்தியாசமா இருக்கும். உனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க. இவர் எனக்கு 4 பிள்ளைங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு அவரு கேட்பாரு, உனக்கு பிறந்தது எத்தனை, ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேட்பாரு. தப்பா நினைக்காதீங்க. உனக்கு பிறந்ததுன்னா ஆம்பளை பிள்ளைங்க, ஊருக்கு பிறந்ததுன்னா பொம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளைங்கன்னா என்னைக்கு நமக்கு சொந்தம் நம்ம கூடவே இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க யாருக்கு எந்த ஊருக்கு சொந்தமா போக போகுதோ அதனால ஊருக்கு பிறந்தது எத்தனைன்னு கேட்பாங்க. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த பிறகு தாய் தப்ப கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணுங்க. அப்பதான் அந்த பிள்ளைங்க நிம்மதியா வாழ முடியும். இந்த செல்லக்குட்டி உன்னை எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தேன்னு சொல்லுவா தாய். நீ எதுக்குமா அங்க அப்படி வேலை செய்யணும், நீ தனியா வந்துருமான்னு சொல்லுவா. சரி போன வை, எல்லாரும் தூங்கின பிறகு ராத்திரிக்கு போன் போடுன்னு சொல்லுவா தாய். ஆக மொத்தத்துல புருஷன் பொண்டாட்டி அன்பா இருக்கதா தாய் போன் போட்டே பிரிச்சிருவான். வாரத்துல 3 நாள் இவ தாய் வீட்டுக்கு போயிடுவா. இந்த தாயால புருஷன் பொண்டாட்டி இருக்க உறவுலயே விரிசல் வந்துடும். பொண்ணை கெட்டி கொடுத்த பிறகு தாய் தப்ப கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்க அன்பு பலப்படும். நமக்கு எல்லாமே